ஹே கைஸ், நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார். அதாவது நீட்டை பற்றி ஒரு கருத்தை விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எல்லாராலையும் பேசப்படுது. பல கட்சிகள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல கட்சிகள் என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட ரசிகர்கள் ஸோ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் தளபதி இதை பற்றி சொல்லிட்டாரு, இதை பற்றி எதிர்த்து பேசிட்டாரு, அப்போ நீட் அப்படின்ற ஒரு விஷயம் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி முறை, பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர்சஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், தனியார் பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்களும், செல்ஃபிஷ் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பீப்புள், அதாவது சுயநலம் உள்ள அரசியல்வாதிகளும் மக்களும், அப்புறம் கடைசியா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கடைசியா வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அதை பத்தி தான் இருக்க போது. நான் பேச போற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியல் டாபிக்கா இருக்கலாம். நான் மைண்ட்லேருந்து பேச போறேன். நான் பார்க்குற விஷயங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேச போறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிச்சுக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு நடந்த மாணவர்களை கௌரவிக்கிற ஒரு விழா நடத்தியிருக்காரு. அதாவது போன வருஷம் நடத்தினாரு. ஸோ இந்த வருஷம் 2வது முறையாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நீட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் 3 விஷயம் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது பட்டியலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாநில அரசுகளுக்கான அடியில் இருக்க சில விஷயங்கள், மத்திய அரசுக்கு அடியில் இருக்க சில விஷயங்கள், 2 பேருக்கும் பொதுவாக இருக்க விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதாவது இந்த ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க. இதுவே நம்ம அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கான்கரண்ட் லிஸ்ட் பொது லிஸ்ட்ல இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அதோட உரிமையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுல கூட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது டைவர்சிட்டி இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது பன்முகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் பலவீனம் இல்லை பலம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட சிலபஸ் வச்சு, அதாவது இப்போ ஒவ்வொரு மாநிலமும் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கல்வி முறையை மாத்திட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்களை உருவாக்கி அதை படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இது அவரோட 2வது ஒரு விஷயமா இருந்துச்சு. நீட்டை எதிர்க்கிறதுக்காக 2வது ஒரு காரணமா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல இந்த 1 நேஷன் 1 சிலபஸ் 1 எக்ஸாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் அவரோட கருத்துக்களா இருந்துச்சு, நீட்டை பத்தின ஒரு கருத்து. ஸோ இதை நிறைய பேர் நிறைய விதமா அரசியல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தி நான் பேச இங்க வரல. இந்த விஷயங்கள்ல எனக்கு தப்பா படுற விஷயங்களை நான் சொல்றேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், இந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய எதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, இப்ப இருக்க முக்காவாசி அரசியல்வாதிகளோட மைண்ட் செட் என்னன்னா, தமிழ் பீப்புளால, அதாவது தமிழ்நாடு அரசியலே நான் எடுத்துட்டு சொல்றேன், தமிழ் மாணவர்களால, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களால, ரொம்பவே ஏழையா இருக்க மாணவர்களால நீட்டை கிராக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இல்ல, நீட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது பணக்காரங்களுக்கு தான். கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது ஏழைகளுக்கு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை பிரைவேட் காலேஜோ படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, புவர் ஃபேமிலிலாம் கஷ்டப்பட்டு அவங்க கடன் வாங்கி தான் அவங்க பையன்லாம் படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர், நானே இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கேன், நீங்களும் நிறைய பேரை பார்த்துக்கலாம். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில இருக்காங்கன்னா அது அவங்களோட தப்பு கண்டிப்பாக இல்லவே இல்லை. பட் அந்த நிலைமையை அவங்க மாற்றணும்னா அது எல்லாமே அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது வரும்போது இவங்க கிரியேட் பண்ணி வச்ச பிம்பம் என்னன்னா, பணக்காரங்களால மட்டும்தான் இதை தாண்டி போக முடியும், ஏழைகளால் இதை தாண்டி போக முடியாது, முட்டி மோடி விழுந்துருவாங்க. அதாவது இப்போ நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாம் பணக்காரங்க மட்டும் தான் கிராக் பண்ண முடியும், கோச்சிங் சென்டரில் படித்தா மட்டும் தான் கிராக் பண்ண முடியும், பெரிய பெரிய இடத்துல படித்தா மட்டும் தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தே பல மாணவர்கள், நீட்டா நம்ம டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோமே, இல்லை நம்ம ஃபேமிலியில் நம்ம எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களே, ஒருவேளை ஆக முடியாதோ, ஸோ அப்போ நம்ம நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளால் ஆக முடியாதோ அப்படின்னு எத்தனை பேர் அதை பின்வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க பண்ணுற இந்த ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எத்தனை பேர் அதை பார்த்துட்டு ஐயோ என்னால் இது பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ட்ரை கூட பண்ணாமல் எத்தனை பேர் அதை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்லை வேற ஏதோ கனவாவோ இல்லை அவங்க ஃபேமிலியோட கனவாவோ இந்த மருத்துவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு வேற எதுக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே. அவர் சொன்ன இன்னொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, மாநிலங்களோட கல்வி முறையை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஸோ இஃப் ஹீ இஸ் ரியலி கன்சர்ன்ட் அபவுட் த எஜுகேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷன், அதாவது அவங்களோட கல்வி திட்டத்தையும் கல்வி முறையையும் அவர் உண்மையிலே அதை பார்த்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சாருன்னா, ஹீ ஹாவ் டு சப்போர்ட் சேஞ்ச் ஆஃப் அவர் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது இங்கே கல்வி முறையே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை
ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், இருக்க மொத்த கல்வி முறையே மாற்றணும்னு சொன்னா கூட ஏத்துக்கலாம். அதுக்குன்னு தனியா ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் வந்து மாற்றணும்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே அரசியல் ஆதாயம் அப்படின்ற மாதிரி தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பிரைவேட் காலேஜ் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் பணக்காரங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ஏழைகள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சதும் இந்த அரசியல்வாதிகள் தான். ஒரு லிமிட், ஒரு பாறை, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வால், அதாவது இந்த வாழை தாண்டி நீங்க போகவே முடியாதுன்னு அப்படி அடக்கி வச்சிருக்கிறதும் அரசியல்வாதிகள் தான். இந்த மித்தை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்லை, இதை பத்தி யாருமே பேசுறது இல்லைங்க. ஏன்னா இதை பத்தி யோசிக்கிற அளவுக்கு கூட அவங்க வந்து ஒரு பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே என்ன பிரெயின் வாஷ்னா, இங்க இருக்க 7 ஸ்டூடெண்ட்ஸால மேலே வரவே முடியாது. இந்த நீட் அப்படின்ற ஒரு தடை இருக்கு, அந்த நீட்டை தாண்டவே அவங்களால முடியாது. ஸோ அது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுல நிறைய பேர் போறதுக்கே பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. இதுவே இன்னொரு சைடு வந்தோம்னா, எந்த ஃபீல்டுக்கு போனாலும் லஞ்சம் வாங்குறாங்க, எந்த ஃபீல்டுக்கு போனாலும் பணம் இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் ரொம்ப நாளாவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? 2 விதமான ஸ்டோரி நான் குட்டியா சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான், இன்னொரு சைடு ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பையன் நல்ல பணக்கார வீட்டுல பிறந்து பணக்கார ஃபேமிலியில வளர்ந்து நல்லா அவங்க ஃபேமிலிலாம் செட்டிலான ஒரு ஃபேமிலி. இதுவே ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே எய்மாக இருக்கிறது டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான். 2 பேருக்குமே கிராக் பண்ணணும்னா நீட்டை கிராக் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த பையனுக்கு சுத்தமாக அந்த நீட் மேலே இன்ட்ரெஸ்ட், அதாவது டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் இவன் நீட்டை கிராக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறான். இதுவே இந்த சைடு இந்த பொண்ணோட மைண்ட் செட் என்னன்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டாக்டர் ஆகி நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரோட மைண்ட் செட் இதுதான், சரியா? ஸோ இந்த இடத்துல 2 பேருமே நீட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 2 பேருமே ஃபெயில்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 2 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நீட் கிராக் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த பையன் வந்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் இந்த மாதிரி, அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ ஒழுங்காவே படிக்கிற, திரும்பி போய் கோச்சிங் சென்டர் சேரு, அதில் சேரு, இதில் சேருன்னு சொல்லி அவனை வந்து காசு செலவு பண்ணி கோடி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவனை படிக்க வச்சு திரும்பி நீட் எழுதி வைக்கிறாங்க. இதுவே இந்த பொண்ணுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீட்டுக்கு நான் டாக்டராகவே ஆகணும், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும், நான் எப்படியாவது படிப்பேன், நான் கோச்சிங் சென்டர்லாம் தேவையில்லை, யார்ட்டையோ புக்கு கடன் வாங்கவே இல்லை, நான் யூடியூப்ல பார்த்தோம் நான் படித்து கிராக் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், ஒரு எண்ணம், ஒரு வாய்ப்பு ஒரு ஹேண்டில் இருக்கு, இன்னொரு ஹேண்டில் இல்லை, என்னால் நீட்லலாம் கிராக் பண்ண முடியாது, அது வந்து ரொம்பவே கஷ்டமான எக்ஸாம், அது வந்து பணக்காரங்க மட்டும் தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து, ஐயோ நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கே, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு மனசை விடுற இன்னொரு எண்ணம், வாழ்க்கையை விடுற இன்னொரு எண்ணம், இன்னொரு ஹேண்டில். ஸோ இது 2லையும் சூஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் மனசை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மனசை எப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து இந்த எஜுகேஷனல் சிஸ்டமில் டீச் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதை நீ மக்கப் பண்ணி இதை நீ எப்படியாவது இதை படித்தாதான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும், இதை படித்தாதான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது டீச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யாராவது போராட்டம் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன் நீங்களாம் பெரிய அரசியல்வாதின்னு. அதை விட்டுட்டு இந்த எக்ஸாம் வந்து தடை செய்ய இல்லை சொல்கிறது, ஒருவேளை இப்போ வேற ஒரு கருத்தாக இருந்தால் நான் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீட்டில் ஒரு முறைகேடு நடந்துச்சாங்க, பேப்பர் லீக் நடந்துச்சு, சில பேர் லஞ்சம் கொடுத்து நீட் பேப்பரை முன்னாடியே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து பல அரசியல்வாதிகள் போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் ஆதரவு தெரிவிச்சிருப்பேன். இல்லை இந்த மாதிரி பல பேர் இந்த கனவுகளோடு எழுதுறாங்க, ஸோ அந்த ஒரு எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஒரு மோசடி நடந்தால் அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயமா இருக்கும், அதுக்கு நடவடிக்கை எடுங்க, அதை என்னன்னு சேஞ்ச் பண்ணுங்க, அது தப்பு, மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுங்க. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா இப்படிலாம் நடக்குது, பார்த்தீங்களா நீட்லாம் தப்பு, உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, உங்களால் வாழ்க்கையில் இந்த கோட்டை தாண்டி போகவே முடியாது, உங்களை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்க. அதாவது பணக்காரங்களுக்கு தான் நீட்டு, நம்மளுக்குலாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட் தான் கோடியா நம்ம மெடிக்கல் சீட்ல வந்து நான் காசு பார்க்க வேணாமா, ஸோ நீ யாருமே நீட்டை நம்பாதீங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் நீட்டுங்க, இது எல்லாமே இந்த 2 விஷயத்தை பொறுத்து நான் அந்த வீடியோவில் பேசணும்னு நினைச்சேன். இட்ஸ் அபவுட் அவர் எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம கல்வி முறை அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே சீரழிஞ்சு குழஞ்சு கிடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும். அதை பற்றி அதை எதிர்த்து யாராவது போராடினீங்கன்னா தியாகிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்தி மைண்ட் செட் ஆஃப் பொலிட்டீஷியன், டாக்ஸிக் பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி எண்ணங்களை, இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்ற பேரில் பீப்புளோட மனசில் விஷத்தை கரைக்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மை. அது என்ன யார் என்ன எதிர்த்தாலும் பரவாயில்ல, இதுதான் என்னோட கருத்து, இதுதான் உண்மையான கருத்து, இதுதான் உண்மையும் கூட. பொலிட்டீஷியன் சொல்கிற எல்லா கருத்தையும் பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களோட கட்சி வளர்ச்சிக்காக, அவங்களோட அரசியல் ஃபியூச்சரை நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எல்லாமே பேசுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம ரிசர்ச் பண்ணாமல்
பிளைண்டாக அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும். யாரையும் நான் ஸ்பெசிஃபிக்காக அட்டாக் பண்ணலை, ஏன்னா எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே அப்போ அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ சொல்கிறப்போ உங்கள் மைண்டில் யார் வந்தாலும் பரவாயில்ல. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. விஜய் அவர்களோட ஸ்லோகன், அவரோட கட்சியோட ஸ்லோகனே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுவே அவரோட இன்னைக்கு மீட்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, டைவர்சிட்டி இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் அ ஸ்ட்ரென்த். அதாவது பன்முகத்தன்மை வந்து ஒரு பலவீனமான ஒரு விஷயம் இல்லை, அது பலமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ பன்முகத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே பலமான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பன்முகத்தன்மையை வச்சு இங்கே பல அரசியல் நடந்துட்டு இருக்கு. அதாவது இவன் நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டே எடுத்துக்கோமே, ஏதோ ஒரு வெள்ளைக்கார கம்பெனி தமிழர்களோட அடையாளத்தை, தமிழர்களோட கலாச்சாரத்தை, கல்ச்சரை வந்து அழிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போன எல்லாருமே யாரை கேட்டு யாரை பார்த்து போராட்டத்துக்கு போனாங்க? அவங்களோட சுயமா அவங்களோட எண்ணங்கள்ல அவங்களோட மனசுல தோணுன விதைகளை வச்சுதான் அவங்க போராட போனாங்களா அப்படின்ற கொஷினை எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். ஸோ அந்த ஒரு எண்ணம் தான் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்குறேன். டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கணும் தான். ஆனால் அந்த டைவர்சிட்டியை வந்து இந்த பீப்புள், இந்த செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மைண்ட் செட் தான் டிஸ்கிரிமினேஷனை தூண்டுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் அவர்கள் சொன்னார்ல, மாநில அரசு வந்து நியமிக்கிற சிலபஸை தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்க நியமிக்கிற சிலபஸை மட்டும் படித்தா, இப்போ ஒருத்தனுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பணக்கார ஏழை பொண்ணு கதையில கூட சொன்னேன்ல, அந்த பணக்கார பையனுக்கு வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த மேல ஆசை இருக்கு, பட் அவன் ஃபேமிலியோட சுச்சுவேஷன்ல அவன் இன்ட்ட படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே இப்போ ஒரு பையன் இருக்கானா இல்லை ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்து மேல வேற ஏதோ ஒரு கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலோ அவங்க சொல்ற கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா அவங்க தனியா போய் ரிசர்ச் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அப்போ நீ ஸ்டேட்டுக்குள்ள இருந்தனா நான் சொல்ற சிலபஸ்க்கு மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் டிஸ்கிரிமினேஷன் அடக்குமுறை தானே. ஸோ அப்படியும் நம்ம பார்க்கலாம்ல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ரொம்பலாம் நான் வளவலன்னு இழுக்கல, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, எனக்கு படிச்சே ஆகணும்டா, எனக்கு ஆசை இருக்கு, இல்லை என் ஃபேமிலியில் இருக்கவங்க சுச்சுவேஷன் அப்படி நான் படிச்சாதான் அவங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில முன்னேற முடியும், அவங்க வாழ்க்கையை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி ஹார்டு, கோ அண்ட் ஸ்டடி ஆன் த ரோட் ஆர் எனிவேர் யூ ஃபீல் ஃப்ரீ டு ஓப்பன் யூர் மைண்ட். நல்லா ஃப்ரீயாக ஸ்டடி பண்ணுற அளவுக்கு எந்த இடம் உனக்கு அடிதோ அங்கே போய் படி. நீ படிச்சு நல்லா படிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை எந்த இடத்துக்கு வேணாலும் நீ போகலாம். அந்த அதர் சைடு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி, அதாவது எனக்கு படிக்கவே பிடிக்கல, இல்லையே இதெல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு நம்ம படிச்சு என்னத்தை கிளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, spend lakhs of money, spend crores of money, எவ்வளோ கோடி எவ்வளோ லட்சம் வேணாலும் செலவு பண்ணிக்கோ, sit in a top private college உட்காந்துக்கோ, எங்கே வேணாலும் உட்காந்துக்கிறோ, உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது, you won't get a damn, உன்னால வாழ்க்கையில் எதுவுமே பெற முடியாது. அதாவது பணத்தை மட்டும் நான் இங்கே பற்றி பேசல, மனசில் இருக்க நிம்மதியை சொல்கிறேன். வாழ்க்கையினாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வாழ்க்கையில் மேலே கீழே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வாழ்க்கையில டவுனை உன்னால சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சூசைட் பண்ண போனாலும் அது வந்து உன்னோட தப்பு தானே தவிர இங்கே இருக்க சிஸ்டமோட தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை நாங்கள் சூசைட் பண்ணிக்க போகிறது என்னோட தப்பு நினச்சினா அந்த சிஸ்டம் எதிர்த்து நீ போராடு அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர, இப்போ வந்து நான் நீட்டு தப்பு நீட்டு கரெக்டுன்னு நான் இங்கே சொல்ல வரல. நீட்டு தப்புனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நீட்டை இங்கே வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடுங்க. அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். இந்த வீடியோட கான்செப்டே அவ்வளோதான், சிம்பிளாக அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பட் இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.